குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி 2019 அதுக்கான சில டிப்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஹால் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஏப்ரல் மாதம் இது எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் தான் இதுக்கான எக்ஸாம் டைம் டூரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சில முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து ரொம்ப எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்கில்லாம் இருக்கணும்னா எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு நாலேஜ் இருக்கணும். அது போக சில சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ்டு சில நாலேஜ் இருக்கணும் நமக்கு. இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் நல்ல ஸ்கோர் எடுத்து இந்த போஸ்ட்டுக்கு நம்ம போக முடியும். ஸோ நான் என்னென்ன சிலபஸ் மெயினாக எனக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அதுக்கான சொல்லியிருந்தேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 3 பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. சரிங்களா? 7th ஏப்ரல் நடக்கும் எக்ஸாம். காலையில் வந்து பேப்பர் 1 நடக்கும், மதியம் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3. மொத்தம் 6 மணி நேரம் நம்ம எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம வந்து டிக் பண்ண வேண்டியிருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, அதை டிக் பண்ண வேண்டியிருக்கும். பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் நம்ம எழுத வேண்டியிருக்கும். பேப்பர் 1ம் பேப்பர் 3யும் டெக்னிக்கல் பேஸ்டு பேப்பர்ஸ். ஓகேங்களா? டெக்னிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 1ல் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும், பேப்பர் 3 டிஸ்கிரிப்டிவாக நம்ம எழுத வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 அண்ட் 3 அது என்னென்னலாம் மெயினாக வரும் அப்படின்னா ஃபஸ்ட் EEE ENI அதோடைய கோர் பேப்பர்ஸ் சில பேப்பர்ஸ் இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ப்ராபபிலிட்டி, மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்பெடட் சிஸ்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் அதில் கேட்பாங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், database management system, object oriented programming, programming in C, web technology, cloud computing, machine learning, computer network, software engineering. ஓகேங்களா? இந்த ரெண்டு பேப்பர் நமக்கு தெளிவாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் பேப்பர். பேப்பர் 2 வந்து ஆப்டிடியூட் பேப்பர். குவான்டிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங், இது பேப்பர் 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு தெரிஞ்சு 3 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. அதில் வந்தீங்கன்னா பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 200 மார்க்குங்க. சரிங்களா? அப்ஜெக்டிவ் 200 மார்க், 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மார்க் ஸ்பிளிட் எப்படி இருக்குது அப்படின்னா 80 மார்க் வந்து 1 வேர்டு, மீதி 60 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டையுமே நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு எதுவுமே நம்ம நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் அதர் தென் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி முஸ்லீம்ஸ் அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அவங்க வந்து 80 மார்க் எடுத்தால் போதும் மினிமமாக. இது ஓசி ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மார்க் எடுக்கணும், 50%. சரிங்களா? அதர் தென் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 40% மினிமம் மார்க் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். இது நமக்கு மதியம் நடக்கும். அதில் மேக்ஸிமம் மார்க் 50 மார்க் தான். 50 1 வேர்டு ஆப்ஷன் அப்ஜெக்டிவ் டைப். ஸோ 1 ஹவர் எக்ஸாம் டூரேஷன் வந்து 1 ஹவர் எக்ஸாம் டூரேஷன். இதில் 40% வந்து கம்யூனிட்டி பீப்புள்ஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அவங்க வந்து 40% மார்க், அதாவது 20 மார்க் நம்ம எடுக்கணும். அதர் தென் கம்யூனிட்டி, ஜென்ரல் கம்யூனிட்டி, ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% மார்க், 25 மார்க்ஸ் எடுக்கணும். சரிங்களா? பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா 150 மார்க், 2 மணி நேரம் நடக்கும், அது என்ன நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் 50 மார்க்கு, 10 மார்க் கொஸ்டின் 100 மார்க் கொஸ்டின்ஸ், மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். இதில் வந்து 40% இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 40% 60 மார்க் எடுக்கணும்.
அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஜென்ரல் ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% மார்க் 75 மார்க் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 அதில் வந்து மினிமம் மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 3 வந்து வேல்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 இந்த மூணுலேயும் மினிமம் மார்க் நம்ம எடுத்தால் தான் ரேங்க் லிஸ்ட் வரும். மினிமம் மார்க் தாண்டி போனால் தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன இருக்கணும் அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2ல் வந்து கண்டிப்பாக அபோவ் 50% மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் 3 50% ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் என்னென்ன அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னா 3 பேப்பரையுமே பொறுத்திருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது 3 பேப்பரையுமே எடுத்து கன்சாலிடேட் மார்க் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட் போடும். பேப்பர் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் போடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் 3 பேப்பர்லேயுமே நல்ல மார்க் எடுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் என்னெல்லாம் மினிமம் நம்ம படிக்கணும். ஏன்னா 1 மந்த் தான் டைம் நமக்கு. இப்போ மார்ச் ஆயிடுச்சு, இன்னும் 1 மாதம் தான் டைம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. என்ன டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎன்ஜெக்ஷன் டையோட பற்றி படிக்கணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். I is equal to I naught e power v by neta vt minus 1 அப்படின்னு சொல்லி கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ரெஃபர் பண்ணுங்க. அந்த கரண்ட் ஈக்குவேஷன்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். சேச்சுரேஷன் கரண்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம டயோட் கரண்ட் கேட்பாங்க, இல்லை டயோட் கரண்ட் கொடுத்துட்டு சேச்சுரேஷன் கரண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த இது நம்ம அதை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபார்வர்ட் பயாஸ், டயோட் எப்போ ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், எப்போ ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் படிக்கணும். மூணாவது என்ன படிக்கணும் அப்படின்னா ஒரு சர்க்யூட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டயோடு சர்க்யூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்யூட்ஸில் வோல்டேஜ், அந்த சர்க்யூட் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் என்ன, இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் ஃப்ளோவுடைய கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அந்த சர்க்யூட்ஸையும் படிச்சுக்கணும். ஓகே. அடுத்து ஃபோர்த் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த பிஎன்எஸ் டயோடில் டயோட் லாஜிக் அப்படின்னு சொல்லி இருக்கும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும். என்னென்னா ஒரு சர்க்யூட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதை ஆண்ட் கேட்ஸா ஆர் கேட்ஸா நேண்ட் கேட்டா நார் கேட்டா என்ன கேட்ஸ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டிஜிட்டல் சர்க்யூட்டை வந்து நம்ம வந்து டயோடு மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆண்ட் கேட்ஸ் ஆர் கேட்ஸ் நேண்ட் கேட்ஸ் நார் கேட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் யூசிங் டயோட். அது அந்த சர்க்யூட்ஸ் என்ன சர்க்யூட்ஸ் ஆண்ட் கேட்டா ஆர் கேட்டான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 4 கான்செப்ட்ஸும் படிக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெனரேட் கான்செப்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேட் கொடுத்துருவாங்க, சர்க்யூட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஜெனரேட்ஸில் ஒரு சர்க்யூட்ஸ் ஒரு எலமெண்ட்டில் ஃப்ளோடைய கரண்ட் என்ன வோல்டேஜ்னு கேட்கலாம். சரிங்களா? அது ஒரு கான்செப்ட்ஸ். ரெண்டாவது கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியும், ஜெனரேட் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியும். அதில் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் ரெகுலேட் பண்ணணும். மினிமமாக அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இந்த 2 கான்செப்ட்ஸும் ஜெனரேட்டில் நல்லா படிச்சுக்கணும். பிஜேடியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும், எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட். அந்த இது கரண்ட் கெயின் ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும், ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் கரண்ட் கெயின் ஃபார்முலா, காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனுக்கு கரண்ட் கெயின் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். அதுலேருந்து கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பயாசிங் ப்ராப்ளம்ஸ் நமக்கு 3 பயாசிங் இருக்குது, பேஸ் பயாஸ், கலெக்டர் பயாஸ், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் இருக்குது. இந்த பயாஸ் சர்க்யூட்ஸில் கரண்ட் என்ன வோல்டேஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், கேட்கலாம். சரிங்களா? அதை பற்றியான அனலைசிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, படிச்சிங்கன்னா அதை நம்ம அதை அனலைஸ் பண்ணி நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா இதை நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்மால் சிக்னல் அனலைசிஸ், வோல்டேஜ் கெயின் எவ்வளோ இருக்கும், கரண்ட் கெயின் எவ்வளோ இருக்கும் ஒரு சர்க்யூட்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்புட் இம்பிடன்ஸ் எவ்வளோ இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்ஸ் கான்செப்ட், அதையும் பார்த்துக்கோங்க. கரண்ட் மிரர் கான்செப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் முக்கியமான பொறுத்து தான். அதுக்கப்புறம் டிஜிட்டல் சர்க்யூட் இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் பிஜேடி, அது ஆண்ட் கேட்ஸ் ஆர் கேட்ஸ் நேண்ட் கேட்ஸ் வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் வச்சு யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டிடிஎல் லாஜிக்னு சொல்லுவாங்க, டிரான்சிஸ்டர் லாஜிக், அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாஸ்பெட்லேயும் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, டயோடு கரண்ட் இஸ் ஈக்குவல் சோர்ஸ் கரண்ட்டு. அதுக்கப்புறம் அதில் பயாசிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் சிக்னல் அனலைசிஸ், பிஜேடி மாதிரியே இங்கேயுமே ஸ்மால் சிக்னல் அனலைசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பயாசிங் ரெண்டுக்குமே காமன் ப்ரொசீஜராக தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பிஜேடியோட ப்ரொசீஜர்ஸ் மாஸ்பெட்டோட ப்ரொசீஜர் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், நீங்கள் லைட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஜிட்டல் சர்க்யூட் இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் மாஸ்பெட், இது வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க அடிக்கடி. பிஜேடியை பொறுத்தவரையில்
பயாசிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக கேட்பாங்க. மாஸ்பெட்டை பொறுத்தவரையில் டிஜிட்டல் சர்க்யூட் இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் ஃபெட் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நம்ம வேறு எக்ஸாம் அடுத்த ரயில்வே வருது, அதுக்கு அந்த எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா எக்ஸாமுக்குமே பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் டிஜிட்டல் சர்க்யூட் பொறுத்தவரை என்னெல்லாம் நம்ம படிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டாபிக்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக படிக்கணும். நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்பரை கன்வெர்ட் பண்ணுறது, பைனரி டு பிசிடி, பைனரி டு அதுக்கப்புறம் பேஸ் 8 டெசிமல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, காம்ப்ளிமெண்ட், 2's காம்ப்ளிமெண்ட், 3's காம்ப்ளிமெண்ட், 4's காம்ப்ளிமெண்ட், அதாவது காம்ப்ளிமெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நம்பர் சிஸ்டம், நம்பர் கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு சர்க்யூட்ஸ், ஒரு காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதில் அவுட்புட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டயோட் AND கேட் ஆர் கேட், அதை கேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சர்க்யூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்க்யூட்ஸ் அவுட்புட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரெண்டாவது அந்த கான்செப்ட் படிச்சுக்கோங்க. மூணாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்னவாக இருக்கும். சரிங்களா? அதில் தேரம் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணலாம், கேமப் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணலாம், டெஸ்ட் இன்புட் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்குது, 3 மெத்தட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சில இடத்துல தேரம் பேஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும், சில இடத்துல கேமப் பேஸ்ட் மெத்தட் ஈஸியாக இருக்கும், சில டெஸ்ட் இன்புட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3மே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா லென்த்தியாக கொண்டு போயிடும், நமக்கு டைம் ரொம்ப லென்த்தி ஆயிரும். ஸோ குயிக்காக செஞ்சு பழகணும் இல்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும், குயிக்காக சால்வ் பண்ணணும். அந்த டைமில் வந்து இந்த 3 மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மக்ஸ் சர்க்யூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மக்ஸ் சர்க்யூட்ஸ் அவுட்புட் என்ன, டிமக்ஸ் சர்க்யூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டிமக்ஸ் சர்க்யூட்ஸ் அவுட்புட் என்ன அப்படிங்கிறது, இந்த மாதிரி இன்புட் இருந்தால் என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் டேபிள், எஸ்ஆர் ஃபிளிப்ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப்ஃப்ளாப், டி ஃபிளிப்ஃப்ளாப், டி ஃபிளிப்ஃப்ளாப்போட ஈக்குவேஷன்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் டேபிள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தெரிஞ்சு நம்ம அதில் கொஞ்சம் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு சீக்வன்ஸ் சர்க்யூட்ஸ், இது காம்பினேஷன் கிடையாது, சீக்வன்ஸ் சர்க்யூட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நமக்கு அதுக்கு அவுட்புட் வந்து என்ன சீக்வன்ஸ் கொடுப்போம், அதுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும், நம்பர் ஆஃப் ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் எவ்வளோ தேவைப்படும், ஒரு mod 6 கவுண்டர், mod 4 கவுண்டர், mod 5 கவுண்டர், அந்த கவுண்டருக்கு வந்து எவ்வளோ ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும், இந்த இது பார்த்தீங்கன்னா தேவைப்படும், அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டிவைடர் பை டி ஃபிளிப்ஃப்ளாப், இன்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் இந்த கிவன் சர்க்யூட்ஸ் அப்படி கேட்பாங்க. ஸோ நம்ம அதையும் தெரியணும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்ஐசி, லீனியர் இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பம் சர்க்யூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐடியல் ஆப்பம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் ஆப்பம், ஒரு பயாசிங் கரண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்ன, அந்த மாதிரி கேஸ் இருக்குது, அந்த படிக்கிறது. மூணாவது கேஸ் ஆப்செட் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிக்கல் கேஸ், அப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபோர்த்து கொஸ்டின் ஆப்பம் இருக்கும், டயோட் இருக்கும், அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்ன. அடுத்து ஃபிஃப்த்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆப்பமில் வந்து ஃபில்டர்ஸ் ஒரு சர்க்யூட் கொடுத்துருவாங்க, அதில் பாஸ் ஃபில்டரா, ஹை பாஸ் ஃபில்டரா, பேன் பாஸ் ஃபில்டரா, என்ன ஃபில்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சர்க்யூட்ஸ் வந்து. சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஏடிசி டிசி கான்செப்ட்ஸ், ஹார்ட்வேர் லேட்டர் லாஜிக், அந்த லாஜிக்ஸ் இருக்குது, ஏடிசி டிஎஸ்சி சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் பேசிக்ஸ், டயாக், ஐஜிபிடி, ஆப்டோகப்ளருடைய பேசிக்ஸ் கொஞ்சம் படிச்சுங்க. அது ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் கேட்பாங்க, இது ப்ராபபிலிட்டி இல்லாத எக்ஸாமே கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராபபிலிட்டி வந்து மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா ஆப்டிடியூட் செக்ஷனில் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியே தெரியல அப்படின்னா கிட்டத்தட்ட அது இதுக்கு ஒரு 10 days இல்லை 15 days அதை ஒதுக்குவோங்க ப்ரிப்பேர் பண்ணுறது, படிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, காயின் ப்ராப்ளம், காயின் டாஸ் சுண்டுனோம் அப்படின்னா என்ன விழுவதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. அடுத்து டயஸ் ப்ராப்ளம், டயஸ் த்ரோ பண்ணோம்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி என்ன. ரேண்டமாக நான் பால் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி, பால் ப்ராப்ளம்ஸ். கார்ட்ஸ், ஒரு கார்டு நான் எடுக்கிறேன்,
அது அது ஆஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, கியூன்னு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. அடுத்து பர்த்டே ப்ராப்ளம். சரிங்களா, 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் ஒரே மாதிரி பர்த்டே வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, அந்த மாதிரியான ப்ராபபிலிட்டி. அடுத்து சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி, 3 ஃபேமிலி இருக்காங்க, 3லேயும் ரெண்டு பையங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 2 பையங்க வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியில் அதில் ப்ராபபிலிட்டி வரதுக்கு என்ன, இந்த 6 கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் சில ப்ராப்ளம்ஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு 5 டைப் இருக்குது. இதே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இல்லை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பெசிஃபிக் தேரம்ஸ் பொறுத்து சில இருக்கும். கண்டிஷன் ப்ராபபிலிட்டி, பேஸ் தேரம், அடுத்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன் வென் டயக்ராம். இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து படிச்சுக்கிட்டா நல்லது. இவ்வளோத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். மார்க் அதிகமான மார்க் வந்து ப்ராபபிலிட்டியில் வரும். சரிங்களா, ஸோ நல்லா கவனமாக ப்ராபபிலிட்டி படிங்க. அதுக்கப்புறம் சி, இந்த ஏசி பீப்புள், ட்ரிபிள் பீப்புள், இஎன்ஐ பீப்புளுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வரும். ஏன் நம்ம வந்து சி லாங்குவேஜ் படிக்கணும், நம்ம கோர் கிடையாது இல்லை, ஸோ அதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இது வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணுங்க. இசி ட்ரிபிள்இ இஎன்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே நம்ம இசி இஎன்ஐ ட்ரிபிள்இ ரிலேட்டடு போஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒரு அதில் வந்து சி லாங்குவேஜ் ஒரு 3 மார்க்கில் 4 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி இன்ஜினியரிங் போஸ்ட் ஏஇ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 மார்க் ஜென்ரல் சயின்ஸில் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அந்த ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் வந்து சி வந்து கண்டிப்பாக படிக்கணும். 3 மார்க்கில் 4 மார்க் வரும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன அப்படின்னா சி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்க. ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதில் வந்து சில சி கான்செப்ட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் இசி இஎன்ஐ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சி லாங்குவேஜை ஸ்கிப் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. இது எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள் அதனுடைய மெமரி லொகேஷன்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லூப்ஸ், ஃபார் லூப்ஸ், ஒயர் லூப்ஸ், இஃப் லூப்ஸ், அந்த லூப்ஸோடைய கான்செப்ட்ஸ் வந்து சியில் கொஞ்சம் படிங்க. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட்டா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டா, டிகிரிமெண்ட்டா, ப்ரீ டிகிரிமெண்ட்டா, போஸ்ட் டிகிரிமெண்ட்டா, அது எப்படி அந்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இதுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதை படிச்சுருங்க. அடுத்து அரைஸ் கான்செப்ட், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன், பாயிண்டர் ஆப்ரேஷன், ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப், யூனியன் டேட்டா டைப், இதை கொஞ்சம் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் படிங்க. ஓகேங்களா, அடுத்து 8085 8086 இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸ் வந்து வரும். எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸில் வந்து 1 மார்க்கில் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ இதே கொஞ்சம் தெரிஞ்சுன்னா நல்லது நமக்கு வந்து. இன்ஸ்ட்ரக்ஷன் செட், அதுக்கப்புறம் அட்ரஸிங் மோடு, இன்ட்ரப்ட்ஸ், டைமர் அண்ட் கவுண்டர், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர், இதை கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, இதை கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, இது முக்கியம்தான். அதுக்கப்புறம் அதர் டாபிக்ஸ், நம்ம சில டாபிக்ஸ் வந்து படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால், ஓஎஸ்எல் லேயர், இதுவுமே ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் வந்து கேட்பாங்க. ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால் பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் வரும், ஓஎஸ்எல் லேயரை பற்றி வரும், லேன் வேனை பற்றி வரும், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஒயர் ஏரியா நெட்வொர்க், அதை பற்றி வரும். அதை தாண்டி கொஞ்சம் பேசிக் எஸ்கியூஎல் ஸ்கொயரிஸ், பேசிக் HTML, பேசிக் PHP, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இது வந்து பேப்பர் 2, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 3 மட்டும்தான் டெக்னிக்கல். ஓகேங்களா, இந்த இவ்வளோ கான்செப்டும் நீங்கள் சிலபஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலபஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் இந்த டாபிக்ஸையாவது அட்லீஸ்ட் நீங்கள் படிக்க பார்க்கணும். ஏன்னா இந்த டாபிக்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய போர்ஷன்ஸ். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு டாபிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு டாபிக்ஸ் முடிஞ்ச கூட நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் டாபிக்ஸ்லாம் படிக்கணும், ஒரு 21 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இது எல்லா எக்ஸாமுக்கும் வரும், ஆப்டிடியூட் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. அதனால் ஜியாமெட்ரி,
ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரி படிக்கணும். வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ஏரியா ஆஃப் ஸ்பியர், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து ப்ராபபிலிட்டி, நான் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து இங்கே மேக்ஸ்லையும் கேட்கலாம், ஆப்டிடியூட்லையும் கேட்கலாம். ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி நல்லா தரப்படுங்க. டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம். 4 பேர் சேர்ந்து 3 மணி நேரத்தில் இந்த வேலையை முடித்தாங்கன்னா 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நேரத்தில் முடிப்பாங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க். சில அவரேஜ் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க, மார்க் எடுத்துருக்காங்க, அப்போ அவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அவரேஜ் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ், ஏஜ் ப்ராப்ளம். எங்கள் அப்பாவோட ஏஜ் சன்னோட ஏஜ் இவ்வளோ இருக்குது, இன்னொருத்தரோட ஏஜ் வந்து இவ்வளோ இருக்குது, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் படிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? வென் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஏபிசிடிஇ 5 பேர் இருக்காங்க. ஏக்கு அப்புறம் இவர் இருக்காரு, பிக்கு அப்புறம் இவர் இருக்காரு. அப்போ இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு இடையில யார் இருப்பா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்க? டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ஒருத்தர் நார்த் சைடில் இவ்வளோ கிலோமீட்டரில் இருக்காரு, அவர் சவுத்து மூவ் ஆகுறாரு, அதுக்கப்புறம் நான் வெஸ்ட் மூவ் ஆகிறாரு, ஒரு 3 கிலோமீட்டர் மூவ் ஆகிறாரு, கடைசி அவர் எவ்வளோ கிலோமீட்டரில் இருப்பார், இங்கேருந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டரில் இருப்பார், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டைரக்ஷன். டிஸ்டன்ஸ், ஸ்பீடுக்கும் விலாஸ், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம், அந்த ரிலேஷன்ஸ் இல்லையா, அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ட்ரெயின் கொஸ்டின்ஸு. அடுத்து பிளட் ரிலேஷன்ஸ். சரிங்களா? பிளட் ரிலேஷன். அப்பா ஏங்கிறது ஒரு ஆள், அவருக்கு 2 மகன்கள் இருக்குது. பி வந்து மகன், சி வந்து அப்பா, அப்போ ஏ வந்து பிக்கு யார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சில்லோஜிசம். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. சில்லோஜிசம். அது ஃபசில்ஸ். அதுக்கப்புறம் பெர்முடேஷன் காம்பினேஷன், நம்பர் சீரீஸ். அது ஃபைண்ட் ஆட் அண்ட் அவுட், ஏதாவது ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அதை கண்டுபிடிங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பேரலோகிராம் கொடுத்து அது எவ்வளோ சின்ன பாக்ஸாக கொடுத்து அது எவ்வளோ நம்பர் ஸ்கொயர் இருக்குது, எவ்வளோ நம்பர் ட்ரையாங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மீன் அண்ட் மீடியன் ப்ராப்ளம்ஸு. ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃப் இல்லை பை சார்ட்டு, லைன் கிராஃப் கொடுத்து இதில் வேல்யூஸ் என்ன, ஆனால் லைன் கிராஃப் அதை இன்டர்பிரேட் பண்ணி நம்ம எழுத தெரியணும், அந்த இது கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சிருங்க, இந்த 21 கான்செப்ட்ஸும். இதுக்கு ஆப்டிடியூடை பொறுத்தவரையில் வந்து நம்ம வந்து ரொம்ப சின்ன ட்ரிக்ஸ் படிக்கணும். கண்டிப்பாக ட்ரிக்ஸ் வந்து மஸ்ட்டு. குயிக்காக ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணேன்னா 50 கொஸ்டின் வந்து 1 ஹவரில். கிட்டத்தட்ட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 நிமிஷம் தான் எடுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக செய்யணும். ப்ராப்ளம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். யோசிக்கவே கூட ரொம்ப யோசித்து நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸாக நீங்கள் செய்கிறாமல் கொஞ்சம் ட்ரிக்ஸ் நீங்கள் படித்து பழகணும். சரிங்களா? எப்படி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதான் ஷார்ட்கட்ஸ் மெயின். ஷார்ட்கட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்பீடாக நம்ம செய்ய முடியும், ஆன்சர் ஸ்பீடாக கொண்டு வர முடியும். சரிங்களா? அதனால் ஷார்ட்கட்ஸ் படிக்க பழகிக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில டிஸ்கஷன், டெக்னிக்கலாக சில டிஸ்கஷன், இல்லை ஆப்டிடியூட் வைஸாக சில டிஸ்கஷன், ஷார்ட்கட்ஸ், அதனால் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உண்மையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம இதை மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலாம். தேங்க்யூ.